வணக்கம். நான் வேலூர் வரதராஜன், தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர். மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் காமராஜரை அழிக்க வேண்டும் என்பதற்காக 1954 1967 தேதி வரை அவர் திட்டம் வகுத்து ஒரு சாமானியனை அழிப்பதற்காக, அரசியலிருந்து அகற்றுவதற்காக, ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காக அவருடைய போட்ட திட்டத்தின் பலன் இன்று நடிகை கஸ்தூரி போன்ற அப்பாவிகளெல்லாம் ஹைதராபாத்தில் இருந்து கைது செய்து விமானத்தில் கொண்டு வர வேண்டிய ஒரு பெண்ணை ரோடு வழியாக கொண்டு வருகிறார்கள். இங்கிருந்து மதுரைக்கு ரோடு வழியாக கூட கொண்டு சொல்வார்கள். ராஜாஜியை ஏன் நான் சொல்கிறேன் என்று சொன்னால், இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அனைவரும் இனி நமக்கு அது போன்று வரக்கூடாது என்று நினைக்க வேண்டும். ராஜாஜி காமராஜரை அழிப்பதற்கு எடுத்த ஆயுதம் பிராமண சமுதாயத்தை கொச்சப்படுத்தி, அவமானப்படுத்தி, தமிழகத்திலே இன்று அவர்கள் படும் கஷ்டம் அதிகமாக இருக்கிறது. அவர்கள் செய்த தவறு தமிழகத்திலே அனைத்து பகுதிகளிலும், நம்முடைய மதுரை வைத்தியநாத ஐயராக இருந்தாலும் சரி, கோபிச்செட்டிப்பாளையம் லட்சுமண ஐயராக இருந்தாலும் சரி, ஹரிஜனங்களை ஆலய பிரவேசத்துக்கு கொண்டு சென்றவர்கள், தமிழகம் பூரா கொண்டு சென்றவர்கள் காங்கிரஸ் பிராமணர்கள்தான். பெரியார் கொண்டு செல்லவில்லை. ஹரிஜனங்களுக்காக எந்த போராட்டத்தையும் நடத்தவில்லை. ராஜாஜி நடத்தினார். காமராஜரை அழிக்க வேண்டும் என்பதற்காக, அகற்ற வேண்டும் என்பதற்காக 1967 வலதுசாரி கம்யூனிஸ்டுகள், இடதுசாரி கம்யூனிஸ்டுகள், வலதுசாரி சுதந்திரா கட்சி, முதலாளிகளும் தொழிலாளிகளும் ஒன்றாக சேர்த்து திமுகவோடு கூட்டணி வைத்து பெரும் முதலாளிகள், தமிழ்நாட்டில் இருந்த பெரும் முதலாளிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து 1967 காமராஜரை தோற்கடித்தார்கள். காங்கிரஸை தோற்கடித்தார்கள். அதுக்கு மூல காரணமாக அனந்த நம்பியார், உணவு இலாக்காவினுடைய செயலாளராக தமிழகத்திலே இருந்தார். அவர் ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ளவர். பக்தவத்சலம் முதலமைச்சர் கேட்கிறார், ஒரு 20 நாளைக்கு அது இராணுவத்துக்காக ஒதுக்கப்பட்டுள்ள குடோனில் இருக்கிற பருப்பு அரிசிகளை வெளியிடுங்கள், அதன் பிறகு நம்ம மூடிக்கொள்ளலாம் என்று கூட ஒரு முதலமைச்சர் பக்தவத்சலம் அனந்த நம்பியாரிடத்திலே வேண்டுகோள் வைத்தார். அவர் சொல்லிவிட்டார், இராணுவத்துக்கு ஒதுக்கிய அரிசியை வெளியே எடுக்க முடியாது என்று அவர் சொல்லிவிட்டார். அப்போது 100க்கு 3 பேருக்கு ஒரு அரிசி பஞ்சம். தினத்தந்தி பத்திரிகை, தினமணி பத்திரிகை, எல்லா பத்திரிகைகளும், அனைத்து பணக்காரர்களும், அனைத்து பிராமணர்களும் ஒன்று சேர்ந்து, சிவராமன் தினமணி ஆசிரியர் அவர் சொல்லுகிறார், 1967 பிராமணர்கள் திமுகவுக்கு உதயசூரியன் போக்கு ஓட்டு போடுவதற்கு விருப்பம் இல்லை என்று சொன்னாலும்
நீங்கள் மூதறிஞர் ராஜாஜினுடைய பேச்சை கேட்டு கண்ணை மூடிக்கொண்டு பூணூலை கையிலே பிடித்து கொண்டு உதயசூரியனில் கொத்த வேண்டும் என்று 1967 சொன்னார். அதே 71 பறைசாற்றினார். அந்த பிராமணர்கள் என்று பட கஷ்டம். ஒரு பெண் கஸ்தூரி நடிகை என்றால் எல்லோருக்கும் தெரியும். இன்று கருணாநிதி 71 தேர்தலில் ஆட்சிக்கு வந்த பிறகு எம்ஜிஆர் கட்சி விட்டு பிரிந்த பிறகு வண்ணை ஸ்டெல்லா, தீப்பொறி ஆறுமுகம், இளம்பருதி, நல்லில நடராஜன், நம்முடைய வெற்றி கொண்டான் இது போன்ற பேச்சாளர்களை போலாம் உருவாக்கி எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அவளுக்கு அவ்வளவு கேவலமாக பேசினார்கள். இந்திரா காந்தி மட்டும் எம்ஜிஆருக்கு உதவியாக இல்லாமல் இருந்திருந்தால் அப்பொழுதே சென்னை நகரத்திலே எம்ஜிஆரை பல விதத்திலே தொல்லை கொடுத்து அவரை பல விதத்தில் செய்திருப்பார். சினிமா உலகத்தில் இருந்ததனால் எம்ஜிஆர் அவர் தாதாக்கள் எல்லாம் ஜேபிஆர் போன்ற தாதாக்கள் எல்லாம் ஒன்றாக வைத்துக்கொண்டு கருணாநிதி கொடுத்த சவாலுக்கெல்லாம் பதில் சவால் கொடுத்தார். ஜெயலலிதாவும் அதே போன்று கொடுத்து டாக்டர் சுப்பிரமணியசாமி 89 தமிழகத்திலே அரசியல் செய்ததனால் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் சிறை செல்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்தார். ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலம், அங்கே இருக்கக்கூடிய அந்த பாலம் இடிப்பதற்கு முடிவு செய்த போது இடிக்காமலே கோர்ட்டிலே அவர் தடை வாங்கி கொடுத்தார். 1990 இருந்து நாங்கள் படாத கஷ்டம் 2000 வரைக்கும் நம்முடைய சுப்பிரமணியசாமி தான் ஜெயலலிதா குற்றவாளி என்று கொடநாடு கோர்ட்டில் சொன்னபோது 2 ஆண்டுகள் தண்டனை கொடுத்த போது அதற்கு மீறி 2021 தேர்தலில் நிற்க தயாரான நாமினேஷன் செய்த போது ஆண்டிப்பட்டியில் சந்தர்லேகா எங்களுடைய மாநில தலைவரை நேரடியாக நிற்க வைத்து அவர்களுடைய வேட்புமனை தள்ளுபடி செய்தார். தமிழகத்திலே இன்று வீராவேசமாக பேசக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லோரும் வாய்மூடிதான் இருந்தார்கள், கருணாநிதி உள்பட. நிறைய கதை இருக்குது, நாங்கள் சொல்வோம். கருணாநிதி ஜெயிலுக்கு சிறைக்கு சென்றதும், நம்முடைய ஜெயலலிதா சசிகலா ஜெயிலுக்கு சென்றதும், டான்சி வழக்கு, நம்முடைய சொத்துக்குப்பு வழக்கு, எவ்வளோ வழக்குகளை போட்டார், எவ்வளோ அடி வாங்கினோம், எவ்வளோ பேர் நாங்கள் இழந்திருக்கிறோம். ராஜன் செல்லப்பா மதுரையில் எங்கள் மீது திராவத்தை வீச்ச பார்த்தார். கக்கனுடைய மகன் எஸ்பியாக இருக்கிற போது அவர் எங்களை காப்பாற்றினார். ஹைகோர்ட்டிலே டர்பன் சீனிவாசன் நீதிபதி எங்களை சுப்பிரமணியசாமியை காப்பாற்றினார். நம்முடைய தேவாரம் ஸ்ரீபால் அனைவரும் ஜெயலலிதாவுக்கு உடந்தையாக இருந்தார்கள். அன்றிலிருந்து தான் இந்த நோய் பற்றி கொண்டது. இன்று வரை பழிவாங்கப்படுகிறார்கள் தமிழக அரசியல்வாதிகள். அனைவரும் இப்பொழுது ஒன்று சேருங்கள், ஒன்றுபடுவோம். இன்று 2 திராவிட கட்சியிலையும் வரும் தேர்தலை அகற்றுவோம். அதற்கு முன் கவர்னர் அவர்கள் 355வது சட்டத்தை பயன்படுத்தி ஒரு 6 மாத காலத்திற்கு இந்த ஆட்சியை இடைநீக்கம், இந்த திமுக ஆட்சியை இந்த முதலமைச்சர்
இந்த திமுகவினுடைய ஆட்சியினுடைய முதலமைச்சர் ஆட்சியை சஸ்பெண்ட் செய்யுங்கள். ஓராண்டுக்கு சஸ்பெண்ட் செய்துட்டு 2026 மறுபடியும் வாழ்வு கொடுத்து இந்த ஓராண்டுக்குள் நீங்கள் நிர்வாகத்தை எடுத்து ஒரு 4-5 அட்வைசரிகளை போட்டு தமிழகத்துக்கு அனைத்து துறைகளிலும் சீர்படுத்துங்கள். உள்ளாட்சி துறையில் விருதுநகரில் மத்திய சர்க்கார் தணிக்கை செய்தபோது 34 கோடி அங்கே கையாடல் நடந்திருக்கிறது என்று தணிக்கை அறிக்கை கூறுகிறது. தமிழகம் பூராவும் அத்தனையும் தணிக்கை அறிக்கைகள் சரியாக செயல்படவில்லை என்று கூறி நீங்கள் இடைநீக்கம் செய்ய வேண்டும் இந்த திமுக ஆட்சியை என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த்.